ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே மறுநாள் அப்படிங்கிறதுனால முன்னாடி நாளே எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். பழமுதிரில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்துச்சு. கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மறுநாள் சண்டே தடபுடலாக இருக்கும், கொஞ்சம் வேலை இன்றைக்கி ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுனால சாட்டர்டேவே எல்லாமே பண்ணிவிட்டேன். நான் வந்து நாளைக்கு ஜீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். எப்பவுமே பாஸ்மதியிலே பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் ஒரு சேஞ்சுக்காக புதினா, கொத்தமல்லி எல்லாமே இந்த மாதிரி வந்து டிஷ்யூ வந்து மேலே போட்டு வச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு. இது நான் எடுத்தேன். டிஷ்யூ மேலே போட்டதுனால நல்லாவே வந்து இருக்குது. பொங்கல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பௌர்ணமி சாமி கும்பலாம்னு சொல்லிட்டு வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் பண்ணியிருந்தேன். குக்கர் வந்து விசில் வராமல் தண்ணியெல்லாம் கீழே வந்து ஒரு மோசமாயிடுச்சு கிச்சனுடைய அடுப்பே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எப்போல்லாம் நெய் வந்து கடையில் வாங்குறதே கிடையாது. அமுல் பட்டர் வாங்கி அதை உருக்கி நான் நெய்யாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கடையில் நம்ம நெய்யாக வாங்கும்போது 250 ml வந்து நம்மளுக்கு 200 rupees கிட்ட வந்து ஆகுது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 200 ml 200 ml வந்து 190 கிட்ட வந்து ஆகுது. பட் நம்ம ஒரு 100 கிராம் நெய் பட்டர் வாங்கி உருக்கினாலே நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் கூட பார்த்திங்கன்னா, தயிருமே 1/2 லிட்டர் 40 ரூபா கடையில். பட் 23 ரூபா பால் பாக்கெட் வாங்கி நம்ம உர போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல லாபம். பூண்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பல்லாக உரித்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். அவ்வளோ இஞ்சி பூண்டு உரிச்சுமே எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் நாளைக்கு பிரியாணி பண்ணுவார். இது மொத்தமும் அப்படியே காலி பண்ணிடுவார். பால் நல்லா ஒரு வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தயிர் வந்து இந்த கெட்டியான ஒரு தயிர் வந்து 10 ரூபா கப்பு வாங்கியிருந்தேன். ஸோ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நல்லா கெட்டியான தயிர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. சாமான் தைக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாட்டர்டே நைட்டு வந்து நல்லா நிம்மதியாக தூங்க போயாச்சு. மறுநாள் சண்டே. ஸோ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் ஜாலியாக. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட கடப்பாக்கல்லில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ அது பிடிக்கல அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.